அடுத்தபடியாக நமது சிறப்பு விருந்தினர் டி வேலுமணி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இவர் நமது முன்னாள் மாணவர் மட்டுமல்ல, நமது ஊருக்கு மிகவும் நெருங்கிய தொடர்புகள் இருப்பவரும் கூட. ஏனென்று சொன்னால் எனது அண்ணன் மகன் என்ற வகையில் இது எனக்கு மிகவும் பரிச்சயமானவர். இவர் ஒரு சுய முன்னேற்ற பயிற்சியாளர் என்ற வகையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னேற்றத்துக்கான வழிகளை இவர் நம்முடைய முன்வைப்பார். அது மட்டும் இல்லாத பிஸ்னஸ் கோச்சாகவும் இருப்பதினால் ஒரு செயலை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது இவர் நமக்கு தெளிவாக எடுத்துரைப்பார். அந்த வகையில் அவரை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன். திருவாக்கும் செய்கர்மம் கைக்கிறேன். திருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும் பீடும் பெருக்கும் அப்படின்னு சுருக்கமாக முடிச்சுக்கலாம். இந்த கலைமகள் மாணவ மாணவியர் நல சங்கம், இது மாணவ மாணவியருக்கான நல சங்கம் அப்படின்னு நலம் நாடும் சங்கமாக அமைச்சிருக்காங்க. இதை வாழ்த்தி பேசும்போது அதை பற்றி குறிப்பிடணும். பட் இதை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட திரு ஈஸ்வரன் அண்ட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண திரு மாதேஸ்வரன் அண்டு திரு நடராஜன், இதுக்கு ஊக்கம் கொடுத்து வழிகாட்டிய மதியழகன் சார், உங்களை மாதிரி ஆட்கள் தான் இங்கே தேவைப்படுறாங்க. நிறைய பேர் ஐடியா நிறைய இருக்கும், அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உங்களை மாதிரியானவங்க தான் கைட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இந்த பள்ளிக்கு இங்கே தலைமை ஆசிரியராக இருந்தேன் அப்படிங்கிறப்ப அந்த மேடம் சொன்னாங்க, செவ்வாய் மேடம் இந்த ஊர் மக்கள் என்னைய ஒரு ஆசிரியராக பார்க்கல அப்படின்னு. எப்படி மேடம் பார்ப்பாங்க? ஏன்னா நீங்களே சொன்னீங்க, வீடு வீடாக கூப்பிட்டு எனக்கு என்ன பண்ணாங்க? யாருக்கு அப்படி பண்ணுவோம்? நம்ம கோயில் இருக்கிற சாமியை கூட்டிட்டு ஒவ்வொரு வீடா கூட்டிட்டு ஆரத்தி எடுத்து அமுச்சு வைப்போம். மாதா பிதா குருவை காட்டி அதுக்கப்புறம் தான் நம்ம தெய்வம்னு சொல்றோம். நீங்க அத்தனை பேர்த்துக்கு தெய்வமா இருந்திருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு ஆரத்தி எடுத்து அமுச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா நீங்க வழிகாட்டியா இருந்திருக்கீங்க அப்படிங்கிறது தான். வழிகாட்டியா இருந்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லும்போது எனக்கு இங்க பொன்னாடை போற்றிய திரு மாதேஸ்வரன் அவர்களை நான் குறிப்பிட்டு சொல்லணும். நான் இன்னைக்கு ஈரோட்டில் சிஏ டெக்ஸ்ட் லேப் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்டைல் லேபரேட்டரி வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். அப்படின்னா தேவர் மகனில் சொல்ற மாதிரி விதை அவர் போட்டது. இன்னைக்கு நாங்கள் இங்கே எங்கள் அண்ணார் எங்கள் சித்தப்பா நடராஜன் அவர்கள் சொன்னாங்க, எங்கள் அண்ணன் பையன் அப்படின்னு. அவங்க பேரை கெடுக்காமல் நாங்கள் நின்றுட்டு இருக்கிறோம். அதுக்கு ஏன்னா அவர் தான் நடராஜன் அவர்கள் தான் திருப்பூரில் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது போன்னு சொல்லி மாதேஸ்வரன் அவர்களுக்கு என்னை அனுப்பிச்சி வச்சாங்க. அவர் மாதேஸ்வரன் இங்கே நாங்கள் இன்றைக்கெல்லாம் என்ன செய்கிறோன்னா ஒரு ரெஷ்யூம் வாங்கி ஒரு பக்கம் அனுப்பிச்சு வேலைக்கு போங்கன்னு அனுப்பிச்சி விட்ருவோம். அவர் அப்படி பண்ணலை. அவர் ரூமில் ஒரு மாதம் என்னை தங்க வச்சுருந்தார், வாடகை இல்லாமல். திருப்பூரில் ரூம் தேடுறது கஷ்டம். அவருடைய ரூமில் என்னை தங்க வச்சு ஒரு நல்ல மெஸ் ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுத்து ஒரு மாதம் எங்கள் டார்ச்சர் தாங்க முடியாமல் ஒரு ரூமை கண்டுபிடிச்சி கொடுத்து அங்கே போய் தங்க வச்சு அங்கேருந்து நாங்கள் அடுத்து முன்னேறி இப்போ அவங்க பேரை காப்பாற்றிருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம அவங்கள தொந்தரவே பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆனால் காலேஜில் எங்களுக்கு சீனியர் மட்டுமில்லை அதனால தான் அவர் போத்தும்போது சொன்னேன், நீங்கள் போத்துறதை எனக்கு கரெக்டாக இருந்திருக்குன்னு நினச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான நிறைய கைடு தான் இங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா அந்த மாதிரி கைடு தான் தேவைப்படுறாங்க. அதுக்கு அந்த கைடு அப்படிங்கிறது எங்கேருந்து கிடைப்பாங்க அப்படின்னா படிக்கிறவங்களுக்கு இங்கே நம்ம என்ன கொடுக்குறோம். இது இப்போ அவர் சார் சொன்னார், ஹெட்மாஸ்டர் அவர் சொன்னார், இது கொடுக்கறது சின்ன தொகையோ பெரிய தொகையோ அப்படின்னு சொன்னார். ஏன்னா இந்த சின்ன அதுக்கே நாங்கள்லாம் இந்த பொம்மன்பட்டியில் படித்து முடிச்சுட்டு, பொம்மன்பட்டியில் நாங்கள் படிக்கலை, பொம்மன்பட்டியிலிருந்து பொழப்ப தேடி நாங்கள் ஈரோடு போயிட்டோம். சின்ன வயசுலேயே எங்கள் ஸ்கூலிங்கே ஈரோட்டில் தான் இருந்தது. 1ஆம் கிளாஸே நான் ஈரோட்டில் தான் படித்தேன். எதுக்காக ஈரோடு போனோம்? வசதி இல்லை, வழி இல்லை, அதுக்காக போனோம். அங்கே போயிட்டு ஒரு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு அதற்கு மேலே படிக்க வாய்ப்பு இல்லை எனக்கு. இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறோம், எங்களை பற்றி பெருமையாக சொல்கிறாங்க. ஆனால் 8ஆம் கிளாஸ் மேலே படிக்க எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அவ்வளோதான் நம்ம குடும்ப நிலைமை.
எங்கள் அப்பா ஒரு சாதாரண கூலிக்காரர் தான், அதை நான் பெருமையாக சொல்லிக்கிறீங்க. இந்த மாதிரி நம்மளை பண்ணியிருக்காங்க அந்த கூலிக்காரர் தான். அவங்க நம்மளுக்கு இப்படி மாற்றிருக்காங்க. அதுக்கு பொம்மன்பட்டி. ஏன்னா இந்த விஷால் படத்தில் எல்லா படத்துலையும் விஷாலோட டயலாக் சொல்லுவார், நானும் மதுரைக்காரன் தான்டா, நாங்கள் பொம்மன்பட்டிக்காரன்டா, நாங்கள் பொம்மன்பட்டிக்காரன் சொல்லிக்கலாம். எங்கே போனாலும் அங்கேருந்து நாங்கள் முளைச்சி கிளம்பி வந்துடுவோம். ஏன்னா இப்போ சொன்னார் ஈரோட்டுக்குள்ளே வேலுமணின்னு சொன்னால் தெரியும், ஈரோட்டோட பெரிய ஊர் திருப்பூர். அவர் எவ்வளோ பெரிய பொறுப்பில் மாதேஸ்வரன் இருக்காருன்னு தெரியாது, நமக்கு தெரியாது, இங்கே இருக்கவங்களுக்கு தெரியாது. மினிஸ்டரை ஒரு விசிட்டில் சந்திக்கிற கண்டிஷனில் அவர் இருக்கார். ஒரு இம்மீடியட்டாக சின்ன அப்பாயின்மெண்ட்டில் அவர் பார்க்க முடியும். அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. திருப்பூர் இருக்கிற அத்தனை ப்ராசஸிங், நான் ஏதாவது ப்ராசஸிங்கில் ப்ராப்ளம் ஏதாவது கேட்டேன்னா உடனே அவர் நம்பர் கொடுத்து நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிவிடுவேன். அதை தீர்க்கிற இடத்துல இருக்கார். நம்ம ஊர்லேருந்து போனவர், பொம்மன்பட்டியிலேருந்து போனவங்க திருப்பூருடைய சில விஷயங்களை முடிவு பண்ணுற இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள் நம்ம ஊரில் இருக்காங்க. அதை கொடுத்தது நம்ம ஊர். ஏன்னா இன்றைக்கி ப்ராசஸிங்கில் இருக்கிறவங்க இப்போ சீனிவாசன் சொன்னாங்க எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு, அதை கொடுத்துருக்க நம்ம ஊர் தான். அதுக்கு நமக்கு வந்து இஇடி அப்படின்னு அது ஒரு நல்ல இடம் கிடச்சிது. அங்கே போய் நாங்கள் அந்த காலேஜில் போய் சேரும்போது நீங்கள் மாமான்னு கூப்பிடலாம், சரவணன் கூப்பிடலாம். எங்களுக்கு கேஷியர் மாமா சரவணன் ஒருத்தர் அங்கே இருந்தார். அவருக்கு 3 பேர் வைக்கிறோம் நாங்கள். கேஷியர் மாமா அவர் அங்கே எங்களுக்கு அத்தனை கைடு பண்ணார். அங்கே எங்களுக்கு உதவித்தொகை வாங்குறதுக்குலாம் அவர் தான் ஹெல்ப் பண்ணார். காலேஜில் 3 வருஷம் நான் உதவித்தொகை வாங்கி படித்தேன். அவங்கெல்லாம் அதுக்கு அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில அவர் என்ன உதவி பண்ணாங்கன்னு. 8ஆம் கிளாஸ் படித்து முடித்தோன்னா போதும், போய் வழக்கம் போல் ஈரோட்டில் ஒரு ஜவுளி கடையில் போய் லேபிள் ஒட்டி பொழைச்சிக்கோங்க அப்படின்னு தான் எல்லாத்துக்கும் கொடுக்கப்படும். அதைத்தான் எங்கள் அப்பாவும் சொன்னார். அவ்வளோதான் என்னால் படிக்க வைக்க முடியும் அப்படின்னு. இப்போ அவர் சார் சொன்னார், கல்வி தான் நம்மை உயர்த்தும். மேடம் சொன்னாங்க, கல்வி தான் உங்கள் சொத்துனாங்க. அது எங்கேயும் நம்ம மண்டையில் ஏறிச்சு. நான் எங்கள் அப்பாட்ட போராடினேன், நான் படிக்கணும்னு. அவ்வளோதான் என்னால் படிக்க முடியும், என்ன பண்ணுறது அப்படின்னாரு. படிப்புக்காக சாப்பாட்டுக்காக ஒரு ஹரிஜன் ஹாஸ்டலில் போய் சேர்ந்து அதுக்கப்புறம் படிப்பை நான் முடித்தேன். ஒரு ஹரிஜன் ஹாஸ்டலில் போய் சேர்ந்து இன்றைக்கி அந்த ஹாஸ்டலுக்கு நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஹால் கட்டி கொடுத்துருக்குறோம். அந்த அவங்களுக்கு ஒரு தலைவர் செலவு வச்சு கொடுத்துருக்குறோம் அந்த ஹாஸ்டலுக்கு கோபியில். அங்கே படித்து முடித்து வெளியில் வந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், அப்பா காலேஜ் போகணும், நான் ஏதாவது படிக்கணும் அப்படின்னு. எங்கள் அப்பா சொன்னார், உன்னை ஸ்கூல் படிக்க வைக்கவே முடியலன்னு சொல்லி தானே ஹாஸ்டலுக்கு அமிச்சேன், இன்னி எங்கே போய் காலேஜ் படிக்கிறனாரு. அப்போ இங்கே ஒருத்தர் சிக்குனார், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், எம்எஸ்பி அப்படின்னு, எம்எஸ் பழனியப்பன் அப்படின்னு. இன்னொரு தெய்வம் எங்களுக்கு அவர், மறக்க முடியாத தெய்வம் எங்களுக்கு அவர் கூட்டிகிட்டு போய் ராணா முச்ச மொழியார் அவர்கள்ட்ட போய் ஒரு சீட்டு வாங்கி கொடுத்தார் காலேஜில், இஐடியில் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி சீட்டு வாங்கி கொடுத்துட்டார். அப்போல்லாம் பெரிய டொனேஷன் கட்டணும். அன்னைக்கு 25,000 ரூபா டொனேஷன் கட்டி சேர்ந்த மாணவர்கள் எங்களுக்கு தெரியும், நாங்களாம் ஃப்ரீயாக சேர்ந்தோம். அது அந்த சீட்டு கிடைச்ச உடனே அப்புறம் அங்கே எழுதுகிறவர் கேட்டார், சரி இந்த ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸு அப்படின்னாரு. எங்கள் அப்பா திருத்தன்னு முழிச்சார், ஏன்னா அதெல்லாம் வசதி இல்லாமல் தான் நம்ம இங்கே ஆளை தேடி போயிருக்கிறோம், இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் பார்த்தேன், விட்ட போ சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு, அதுவும் எங்கள் பெரியப்பா தான் கட்டுவார் அப்படின்ட்டேன், அவர் மேலே போட்டுருவோம். அவர் எம்எஸ்பி பெரியப்பா கேட்டார், ஏன்டா சீட்டு தான் வாங்கி கொடுப்பாங்க, ஃபீஸ் எல்லாம் மாட கட்டுவாங்க. 1999 நாங்கள் சின்னாஞ்செட்டியெல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து 26 வருஷமாக நாங்கள் மாணவர்களுக்கு லேக்ஸில் பணம் கட்டிகிட்டு இருக்கிறோம். அன்றைக்கி அவர் ஆரம்பித்தார் எம்எஸ்பி, எனக்கு இன்றைக்கி அவருடைய தலைமையில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறோம். அங்கே படித்து முடித்து வெளியே வந்தப்போ அவர் எங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு. இப்படி ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஒரு கடவுள் நம்ம கூட இருந்துகிட்டே தான் இருக்காங்க. இவங்க எல்லாம் கடவுள் தான். எழுத்தறிவித்தவன் யாரு? இறைவன், அவங்க தான். ஸோ அப்படி கைடு நமக்கு வழிகாட்டினவங்களும் இறைவன் தான். அதுக்கு ஒரே ஒரு சின்ன, நீங்கள் அடுத்த லெவல், இப்போ நம்மளை மாதிரி வர்றதெல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. ஹலோ ஹலோ நீங்கள் கொஞ்சம் வெளியே வந்துடுறீங்களா? இந்த பக்கம் வந்துடுறீங்களா? இந்த அவங்களே வர சொல்லிடுங்க. லெவலுக்கு வரதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையவே கிடையாது. நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிற டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வேலை பார்த்தோம்னா அது கஷ்டமே கிடையாது. பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்மகிட்ட அந்த மாதிரி ஒரு டார்கெட்டோ கோலோ இல்லை அப்படிங்கிறது தான்.
நீங்கள் என்ன ஆக போகிறீங்க அப்படின்னு ஒரு 1ஆம் கிளாஸ் படிக்கிற 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைய பார்த்து கேட்டால் கண்டிப்பாக என்ன சொல்லும்? 1ஆம் கிளாஸ் படிக்கிற 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைய பார்த்து என்ன ஆகணும்னு கேட்டால் என்ன சொல்லும்? டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும். 10th வந்தோன்னு கேட்டு பாருங்க, மார்க் வாங்கணும். இந்த கலெக்டர், இன்ஜினியர், டாக்டர்லாம் குழி தோண்டி புதைச்சிருவோம். முதல்ல மார்க் வாங்கணும், அதுக்கப்புறம் தான் கலெக்டர், டாக்டர். +2 வந்தோன்னு கேட்டு பாருங்க, நம்மளால் கலெக்டர் ஆக முடியாது, தேவையே இல்லை, வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம். இல்லை அப்புறம் டிகிரி போனோன்னு கேட்டு பாருங்க, எதுக்கு வம்பு? ஏதோ ஒரு பிகாம் படிச்சுட்டு அக்கௌண்ட்ஸ் படிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு கம்பெனியில் வேலையை போயிடுவோன்னு அந்த கோலை பூரா அப்படியே சுருக்கிடுவோம். ஏன்னா உண்மை நிலை நமக்கு அப்போ தான் புரியும். 5ஆம் கிளாஸில் புரியாது. ஆனால் இன்னைக்கு இவ்வளோ அழகாக மார்க் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இன்னைக்கு சூப்பராக மார்க் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன ஆகணும் அப்படின்னா சிம்பிளாக ஒரே ஒரு பாஸ்வேர்டு சொல்கிறேன். பாஸ்வேர்டு வேணுமா? அம்மா ப்ளீஸ் தயவுசெய்து நீங்கள் உட்காந்துக்கிறீங்களா? ஒரு ஓரமா கண்ணு அந்த அம்மா உட்கார சொல்லுங்க, ஒரு நிமிஷம் கொஞ்சம் உட்காருங்க ப்ளீஸ். அவங்களுக்கு தான் பேசிட்டு இருக்க. நீங்கள் இங்கே வாங்க, உங்கள் சேருக்கு வாங்க. அவங்களுக்காகத்தான் பேசிட்டு இருக்கிறோம், அவங்களுக்கு வேற வேலை. பாஸ்வேர்டுன்னு என்ன? வாட் இஸ் பாஸ்வேர்டு? ஹலோ, பாஸ்வேர்டு என்ன? ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, அதை ஓப்பன் பண்ணணும், என்ன வேணும்? ஐடியும் பாஸ்வேர்டு வேணும். இன்னும் எல்லாமே மொபைல் அப்படித்தான் ஒர்க் பண்ணுது இல்லைங்களா? அப்போ நம்ம வாழ்க்கை ஒழுங்காக ஓப்பன் ஆகணும், வேலை செய்யணும் அப்படின்னா ஒரு பாஸ்வேர்டு இருக்கு. வழக்கமாக பாஸ்வேர்டு எத்தனை எழுத்து இருக்கும்? 5 எழுத்து, 8 எழுத்து இருக்கலாம். நான் 3 எழுத்துல ஒரு பாஸ்வேர்டு சொல்கிறேன். பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் இதனால, கேள்விகள் கேட்டதனால அப்படி சொன்னாங்க. கேள்வி ஆஸ்க் அப்படின்னு ஒன்று இருக்கு, ASK. ஆஸ்க் என்ன ஸ்பெல்லிங்? அவ்வளோதான், இதுதான் பாஸ்வேர்டு. இந்த ஆஸ்க் அப்படிங்கிற பாஸ்வேர்டை போட்டிங்கன்னா உங்கள் லைஃப் ஓப்பன் ஆயிரும். என்ன அப்போ அந்த ஆஸ்க்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ஸ்கூல் படிக்கும் போது A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஆஸ்க் அப்படிங்கிற பாஸ்வேர்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கோலை ஃபிக்ஸ் பண்ண முடியும், வாழ்க்கையில் முன்னேற முடியும். மற்றவங்கள பார்த்து ஆச்சரியப்பட வேண்டாம். ரஜினியை பாருங்கள், கண்டக்டராக இருந்து சூப்பர் ஸ்டார் ஆனார். மோடி அவர்களை பாருங்க, அவர் ஒரு டீ கடையிலிருந்து பிரதமராக மாறினார். யாரை பார்த்தும் ஆச்சரியப்பட வேண்டாம், நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும் இந்த பாஸ்வேர்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. ஸோ முதல்ல அந்த ஆஸ்க் அப்படிங்கிற ஏ இஸ் ஃபார் ஆட்டிடியூட். என்னங்க ஆட்டிடியூட்னாலே நம்ம ஒரு கெட்ட வார்த்தைங்கிற என்ன வந்துருச்சு இப்போ எல்லாத்துக்குமே. ஆட்டிடியூட் அப்படிங்கிறது அப்படி இல்லை, நல்ல ஆட்டிடியூடும் இருக்குது. இந்த கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால், நல்ல கொலஸ்ட்ரால் மாதிரி ஆட்டிடியூட் அப்படிங்கிறது நல்ல ஆட்டிடியூட். அப்படின்னு என்ன? ஒரு இடத்துக்கு போகிறோம்னா எப்படி பேசணும், எப்படி பழகணும், எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், எப்படி நிற்கணும், யாருக்கிட்ட எப்படி பேசணும், இதுதான் ஆட்டிடியூட். இந்த ஆட்டிடியூட் முதல்ல நம்மகிட்ட இருக்க நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் தலை சீவும் போது கண்ணாடியை பார்க்கும்போது உங்கள் முகத்தை பாருங்கள், என்னுடைய ஆட்டிடியூட் கரெக்டாக இருக்கா? ஆட்டிடியூட்னா தமிழில் மனப்பாங்கு. தமிழ் என்னங்க? அது முகத்தில் தெரியுமா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்போ நான் கரெக்டாக இருக்கிறேன்னா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள், உங்கள் ஆட்டிடியூட் கரெக்டாக இருக்குதான்னு உங்கள் முகத்தில் தெரியும், தெளிவாக இருக்கும். அப்போ நீங்கள் இந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த ஆட்டிடியூட் வேணும். ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம், எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்? காலேஜுக்கு போகிறோம், எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்? ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், எப்படி போகணும்? ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர்றப்ப எப்படி வரணும்? இதெல்லாம் வெறும் வெளியில் மட்டும் இல்லை, உள்ளேயும் அந்த மனப்பாங்கு இருக்கணும், ஆட்டிடியூட் அப்படிங்கிறது. புரியுது இல்லைங்களா? ஸோ இது முதல்ல வேணும். அப்போ நீங்கள் ஒரு ஆம்பளை பசங்களோ பொம்பளை பிள்ளைகளோ ஒரு கூட்டத்துக்குள்ளே போய் நின்னா நம்மளை மற்றவங்க எப்படி பார்க்குறாங்கங்கிறதையும் நம்ம பார்க்கணும். புரியுது இல்லைங்களா? ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், பெரியவங்கள்ட்ட போய் நாம் வணக்கம் சொல்லி பேசி பழகணும். வாங்க எப்படி இருக்கீங்க, எப்போ வந்தீங்கன்னு நம்ம கேட்கணும். அவங்க வந்து நம்மள்ட்ட பேசுகிற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. இதுதான் ஆட்டிடியூட், குட் ஆட்டிடியூட். புரியுதுங்களா? ரெண்டாவது ஸ்கில். எஸ் ஃபார் ஸ்கில் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற திறமை அப்படிங்கிறது. படிப்பல்ல, நான் சொல்கிறது படிப்பல்ல. நீங்கள் இப்போ வாங்கிக்கிற 500க்கு 500 மார்க்கு, 600க்கு 600 மார்க் எல்லாமே ஒரு ஸ்கூல் காம்பவுண்ட் விட்டு வெளியில் போகிறதுக்கு மட்டும்தான் பயன்பட. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஸ்கூல் காம்பவுண்ட் விட்டு வெளியே போகிறதுக்கு மட்டும்தான். உங்கள் ரெஷ்யூமை கொண்டு திருப்பூரில் கொடுத்தீங்கன்னா அங்கே யாருமே அதை பார்க்குறதில்ல. திருப்பூரில் மார்க்கை பார்த்தெல்லாம் யாரும் எடுக்கிறதில்ல. பெங்களூரில், கர்நாடகா எங்கே போனீங்கனாலும் உங்கள் ஸ்கில் என்ன இருக்குது,
உங்கள்கிட்ட மேலும் திறமை என்ன இருக்கு. நான் ஒரு ஹாங்காங் கம்பெனி ஒன்றுக்கு இன்டர்வியூ போயிருந்தேன். நான் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஹாங்காங் கம்பெனி அதுக்கு இன்டர்வியூ போயிருந்தேன். நான் இந்த ஸ்கூலில் படிக்கும்போதே இந்த கதை எழுதுறது கவிதை எழுதுறது நிறைய பண்ணிக்கிட்டு இருப்பேன். எல்லா நோட்லேயும் காலேஜ்லேயே ஒரு முறை பின்னாடி கவிதையில எழுதி வாத்திட்ட மாட்டியிருக்கிறேன். அப்போ ஒரு ஹாங்காங் கம்பெனி ஒன்றுக்கு வேலைக்கு போய் இன்டர்வியூ எல்லாம் முடிச்சு ஃபைனல் ஆயிடுச்சு. அவங்க ஃபைனலே பண்ணலை, வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க கேட்டாங்க, உங்ககிட்ட இருக்கிற ஸ்பெஷல் என்னன்னு கேட்டாங்க. ஸ்பெஷல் அப்படிங்கிறது என்ன? இதுதான். என்னது? ஸ்கில். நம்ம சொல்லுவோம் அந்த ஸ்கில் என்ன, நம்மகிட்ட இருக்கிற ஸ்பெஷல் என்ன. படிப்பை தவிர உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களா? பாட்டு பாடணும், அழகாக எழுதுறது, டான்ஸ் ஆடுறது, விளையாடுறது சொல்லிக் கொடுக்குறாங்களா? அவ்வளோ பெரிய ஒரு ஃபாரின் கம்பெனி, ஒரு ஹாங்காங் கம்பெனியில் என்னுடைய படிப்பு, என்னுடைய திறமை, என் அனுபவம் இதெல்லாம் தாண்டி உங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு கேட்டாங்க. என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. ஒரு 2 இன்டர்வியூ முடிச்சுட்டாங்க. 3வது இன்டர்வியூவில் உட்காந்து கேட்குறாங்க. அப்போ நான் சொன்னேன், சார் நான் நல்லா கவிதை எழுதுவேன் அப்படின்னு. அப்படியா? அவர் அதை கேட்டவர் சிஇஓ, கர்நாடகாவிலிருந்து வந்தவர், கனடியன். அவர்கிட்ட நான் கவிதை எழுதுவேன்னு சொல்கிறேன். சரி, உங்களுடைய கவிதையை சொல்லுங்க அப்படின்னாரு. அவர் கன்னடா, தமிழ் தெரியுமான்னு தெரில. இப்போ நான் சொன்னேன், நம்ம கவிதையை சொல்லி சொதப்பிட்டு அவன் போயிருன்ட்டு எதுக்கு. நான் சொன்னேன், சார் என் கவிதையை விட எனக்கு பிடிச்ச ஒரு கவிதை சொல்கிறேன் அப்படின்னு. சொல்லுங்க அப்படின்னாரு. அங்கே நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் கவிதையை சொல்லுவேன், இதை சொன்னதுக்கப்புறம் அர்த்தத்தை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு. அவர்கிட்ட இன்டர்வியூவில் ஸ்கில், அவங்ககிட்ட அப்படி பேசணும், அந்த இடத்துல பயம் இல்லாமல் கொஞ்சம் அப்படி பேசணும். அப்போ அவர் சொன்னேன், சொல்லுங்க அப்படின்னாரு. மாதேஸ்வரன், அவருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, அவர் ரூமில் இருந்த காலத்தில் கரையோர முதலைகள்னு ஒரு புக்கு அவர் ரூமில் நான் படித்தேன். பாலகுமார் எழுதுனது. அதுக்கு முன்னாடி பாலகுமார் நிறையா படிப்போம். அவர் ரூமில் நிறைய புக்கு இருக்கும், கண்டதெல்லாம் படிப்பாங்க. லேட் நைட்டு தான் வருவாங்க, புக்ஸாக கிடக்கும். நான் அதுக்காகவே அந்த ரூமில் ஒரு மாதம் ஜாலியாக இருந்தேன். நிறைய எனக்கு வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். அவங்களாம் மிட் நைட் தான் வருவாங்க. நான் அவங்க வர வரைக்கும் அவங்க ரூமில் இருக்கிற புக்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பேன். கரையோர முதலைகள் அப்படிங்கிற பாலகுமாரனுடைய புக்கில் இருந்த ஒரு கவிதையை அங்கே சொன்னேன். அந்த கவிதை சின்ன கவிதை தான். அதை சொல்லிட்டு அவர்கிட்ட அர்த்தம் கேட்டேன். அந்த கவிதை, உனக்கு என்ன சாமி பூதம் கோயில் குளம் ஆயிரம் ஆயிரம். அந்த கவிதை, உனக்கு என்ன சாமி பூதம் கோயில் குளம் ஆயிரம் ஆயிரம், என்னை பார் இடப்பக்க கடல் மணலை வலப்பக்கம் இறை திரைத்து நகக்கணுக்கள் வலிக்கின்றன, நாளையேனும் வா. அவ்வளோதான் கவிதை. இது பாலகுமார கதைக்குள் எழுதின கவிதை. இதை சொல்லிட்டு அவர் கேட்டேன், உங்களுக்கு புரியுதா சார் அப்படின்னு. அவருக்கே தமிழ் தெரியாது, சுமாராக தமிழ் தெரியும். அவர் சொன்னார், நீங்களே சொல்லிடுங்க அர்த்தம் அப்படின்னாரு. ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் உங்களுக்கு எப்படி வேலை வாங்கி தருகிறதுக்காக சொல்கிறேன். நான் சொன்னேன், சார் ஒரு ஹீரோ, ஒரு கதாநாயகன் மணல் வெளியில் உட்காந்துட்டு இருக்கான் கடற்கரையில், அவனுடைய லவ்வருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு என்ன சாமி பூதம் கோயில் கூட நீ சுற்றிட்டு இருக்க, உனக்கு என்ன, எனக்கு எல்லாமே நீ தான், உனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இந்த மணலை தூக்கி தூக்கி போட்டு என் கையெல்லாம் வலிக்குது, நீ இன்னும் வரல, நாளைக்காவது வருவியா. இதுதான் சார் கவிதையுடைய அர்த்தம் அப்படின்னு. அவர் கேட்டுட்டு நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் காட்டல. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வச்சுட்டு பக்கத்தில் இருந்த ஒரு இன்டர்காம் எடுத்து பக்கத்தில் அந்த ரூமில் இருந்த டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி, நமக்கு ஒரு நல்ல பில்லர் கிடைச்சிருக்கார் அப்படின்னு சொன்னார். படிப்புனால இல்லை, அனுபவத்தினால இல்லை, ஒரு ஸ்பெஷல் ஸ்கில்லுனால. கவிதை எழுத தெரியுது அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய ஹாங்காங் கம்பெனியில் வேலை கிடைச்சது. யோசிச்சு பாருங்க, ஆஸ்கில் இருக்கிற 2வது எழுத்து என்ன? எஸ். இது உங்ககிட்ட இருக்கிற ஸ்பெஷல் ஸ்கில் உங்களை தூக்கிட்டு போகும் மேலே, எங்கே வேணால் தூக்கிட்டு போகும். 3வது எழுத்து என்ன? ஹலோ, கே இஸ் ஃபார் நாலேஜ். என்னங்க? நாலேஜ். அது நிறைய இருக்குது, ஜென்ரல் நாலேஜ், டெக்னிக்கல் நிறைய இருக்குது. நான் திருப்பூரில் வேலை பார்த்துருந்த காலத்தில் ஒரு எம்டெக் படித்த ஒருத்தர் கர்நாடகாவிலிருந்து, தாவன்கரை அங்கேருந்து இங்கே வராரு. கர்நாடகா யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன். எம்டெக் டெக்ஸ்டைல் படிச்சுட்டு இருக்கார். நான் ஒர்க் பண்ண கம்பெனிக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக வரார். அங்கே அந்த யான் ஓடும்போது நிறைய கட்டாகும், அது கட்டாகம் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக வரார். அப்போ எங்கள் கம்பெனி முதலாளி இந்த மாதிரி வேலுமணி ஒருத்தர் உள்ள இருக்கார், அவர்கிட்ட போய் பாருங்கள், அவர் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கைட் பண்ணுவார் அப்படி சொல்கிறாங்க. அவர் என்னை பார்க்குறாரு, அவர் இதெல்லாம் பண்ணணுங்கிறார். பண்ணலாம் சார், நான் ஐடியா கொடுக்குறேன்றேன். அதுக்கப்புறம் அவர் கேட்டார், நீ என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு. நான் சொன்னேன், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி டிப்ளமோ. அப்போ நான் டிப்ளமோ மட்டும் தான் முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பிடெக், அதுக்கப்புறம் அட்வான்ஸ் டிப்ளமோ, பிஏ அதெல்லாம் படிச்சுக்கிட்டேன். அப்போ நான் வெறும் டிப்ளமோ தான் முடிச்சிருந்தேன். அவர்
வெறும் டிப்ளமாவா, நீ எப்படி நான் எம்டெக் படிக்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ண முடியும்னு ஒரு கேள்வி கேட்டார். நான் சொன்னேன், நான் அந்த கவுண்டமணி மாதிரி சொன்னேன், நீங்கள் எம்டெக் இன்னும் முடிக்கல, நான் டிப்ளமா முடிச்சுட்டேன், அதனால் கைட் பண்ண முடியும், நான் இங்கே ஒரு 5 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இந்த கவுண்டமணி 10th செந்தில் சொல்லுவார்ல, 10th பாஸு, நான் நீங்கள் 8th பாஸு, நான் 10th ஃபெயில், அது மாதிரி நான் சொன்னேன், நீ எம்டெக் படிக்கிறேன், நான் டிப்ளமா முடிச்சிட்டேன்னு. அவர் என்னை மதிக்கவே இல்லை. நல்லா கேளுங்க, இந்த இடத்துல நம்ம நாலேஜ் எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படின்னு. அவர் என்னை மதிக்கவே இல்லை, ரெஸ்பெக்டே கொடுக்கல, கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு அவருடைய ப்ராஜெக்ட் பண்ண வந்து ஹெல்ப்பே கேட்கல. அடுத்த நாள் மத்தியானம் எங்கேயோ வெளியில் லஞ்ச் போகிறதுக்கு வெளியில் போகிறதுக்கு வண்டி வேணும். அவர் போய் ஓனர்கிட்ட கேட்டிருக்காரு. அவர் வேலுமணி போய் கேட்டு வாங்கிக்கிட்டார். அவர் எங்கிட்ட வந்தார், சாப்பிட போனால் வண்டி வேணும் அப்படின்னார். தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, பாருங்க வெளியில் ஒரு வண்டி நிற்குது, டிவிஎஸ் 50 எடுத்துக்கங்க அப்படின்னு. திருப்பூரில் எல்லா கம்பெனிலும் ஒரு டிவிஎஸ் 50 இருக்கும். டிவிஎஸ் 50 நான் சொல்கிறது அது இன்றைக்கி கிடையாது. 2K கிட்ஸ்க்கெல்லாம் தெரியாது. டிவிஎஸ் 50 ஒன்று தெரியாது. இப்படி ஸ்டார்ட் பண்ணுறது. இப்போ இருக்கிறது டிவிஎஸ் எக்ஸல். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? உதச்சு அல்லது பட்டன் வச்சு. அன்னைக்கு அப்படி இல்லை, டிவிஎஸ் 50 சுற்றி ஸ்டார்ட் பண்ணணும். அந்த வண்டி தான் கிட்ட இருக்குது, அதை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு. ஓகே, சாவி கொடுனாரு. சாவி இல்லைங்க, வண்டிக்கு சாவி எல்லாம் கிடையாது. அப்புறம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? ஓடி போய் கிளச்சை பிடிச்சா ஸ்டார்ட் ஆயிடும். வண்டி என்ன பண்ணும்? அது அந்த மாதிரியான வண்டி. ஓடி போய் கிளச்சை பிடிங்க, ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு. அப்புறம் அப்படின்னாரு, அதில் ஸ்டாண்டு கிடையாது. அந்த வண்டியில் அவ்வளோ பழைய வண்டி, டிவி ஷூட்டி கண்டுபிடிச்ச காலத்தில் வாங்கின வண்டியாக இருக்கும். எல்லா கம்பெனியும் இப்படி தான் இருக்கும். திருப்பூரில் என்ன மைனா அப்படி தான் இருக்கும். எல்லா கம்பெனியும் ஒரு வண்டி இருக்கும். திருப்பூரில் வேலை பார்க்குறது தான் அந்த கண்டிஷன் தெரியும் நமக்கு. எப்படி நிறுத்துறதுன்னாரு, நீங்கள் போய் மெஸ்ஸில் சாப்பிட்றப்போ நல்ல புல்லட் மாதிரி பெரிய வண்டினா அதோட சாத்தி வச்சு நிறுத்திடுங்க. அவன் சாப்பிட்றதுக்குள்ளே சாப்பிட்டு எட்டு வந்துருங்க. பைக் புல்லட்காரன் பார்த்தானா கொன்னே போடுவான் அப்படின்னு. சரி ஓகேங்கன்னு அவர் எடுத்துகிட்டு போனார். நான் என் லஞ்ச் டைமுக்கு என் சாப்பாடு எடுத்துகிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு சாப்பிட போயிட்டேன். நான் போய் உட்காந்து என்னுடைய டிஃபன் கேரியரை பிரித்து எடுத்து வெளியே தான் வச்சு, கீழே சத்தம் கேட்டுச்சு. அங்கிருந்தே எட்டி பார்த்தேன், அண்ணன் எம்டெக் ரத்த கலரையோடு வந்துட்டு இருந்தார். சட்டையெல்லாம் பிஞ்சிருச்சு, பாக்கெட்லாம் ஓப்பன், இங்கெல்லாம் கிழிஞ்சிச்சு, இங்கெல்லாம் பிளட்டு. நான் டென்ஷனாகி கீழே ஓடி வந்து என்னாச்சுன்னு அப்படின்னாரு. என்ன ஏன்னு? பக்கத்தில் ஒரு காம்பேக்டிங் கம்பெனி. அவர் சொன்னார், ஏங்க அவருக்கு அது வண்டியை ஓட்ட தெரியலீங்க அப்படின்னாரு. ஏன்? ஏங்க டிவி ஷூட்டி ஓடி போய் கிளச்சு பிடிச்சி என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் என்ன கேட்காதீங்க, அவர்கிட்ட சொல்லி தான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு வேலைக்கும் SOPன்னு ஒன்று இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இல்லைங்களா? SOP ஒன்று இருக்கு, அதை சொல்லி கொடுத்து அனுப்பிச்சு விட்டேன். ஓடி போய் கிளச்சு பிடிச்சிக்கேன்னு. அவர் பிடிச்சிட்டு ஓடிட்டே இருக்காருங்க, உட்கார மாட்டேங்கிறார் வண்டியில். என்ன டிவி ஷூட் என்ன பண்ணணும்? ஓடி போய் கிளச்சு பிடிச்சு, நம்ம ஹைட்டுக்கு எட்டிக்குச்சு உட்காந்து, அவர் கொஞ்சம் ஹைட் அதிகம், அவர் கூட ஓடிக்காரு. ஒரு மனுஷன் நடக்கிற வேகம் 4 km/h வாக்கிங் போறவங்க. மாரத்தான் 6 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர். டிவி ஷூட்டி ஸ்டார்ட் ஆனோடனே 10 கிலோமீட்டர் போகும். அதனால கூட ஓட முடியல. வண்டி இவர் இழுத்துட்டு போயிருக்குது, கீழே விழுந்து ரத்த கலரி ஆயிருக்குது. எல்லாரும் பாடி தூக்கிட்டு வந்து கம்பெனி கொண்டு வந்துட்டாங்க. உட்கார வச்சு சொன்னேன், டிவி ஷூட்டிக்கு பிடெக் டிப்ளமோ வித்தியாசம் தெரியாதுங்க. அவருக்கு சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கும் என் மொபைலில் ஒரு நம்பர் இருக்கு, கூப்பிட்டா சொல்லுங்க தெய்வமே அப்படிம்பார். நான் அவருக்கு தெய்வம் ஆயிட்டேன். இவங்க எல்லாம் தெய்வம்னு சொன்னேன், அவருக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்து தெய்வம் ஆயிட்டேன். திஸ் இஸ் நாலேஜ், ஜென்ரல் நாலேஜ். புரியுது இல்லைங்களா? எவ்வளோ டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கலாம், ஆனால் ஜென்ரல் நாலேஜ் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். படிக்கிறவங்க இந்த ஆஸ்க் அப்படிங்கிற ஒரு 3 இந்த பாஸ்வேர்டை பத்திரமா வச்சுக்கோங்க. ஏங்கிறது என்ன? ஹலோ, எஸ்ங்கிறது என்ன? கில் ஸ்கில். கேங்கிறது என்ன? நாலேஜ். இந்த பாஸ்வேர்டு இருந்தா கோல் ஃபிக்ஸ் பண்ணலாம், அதை நோக்கி ஓடலாம். 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது, 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது, 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது அடுத்தது என்ன பண்ண போறோங்கிறத கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கலியுகத்துடைய கடவுள் என்ன சாமி தெரியுமா? ராமரோ கிருஷ்ணரோ இல்ல. இந்த கலியுகத்தினுடைய கடவுள் காசு தான். இந்த கலியுகத்துடைய கடவுள் யாரு? பணம் இல்லாதவன் பிணம், இல்லானை இல்லாலும் வேண்டால் அப்படின்னு என்ன அர்த்தம்? பணம் இல்லாதவன பொண்டாட்டியும் மதிக்க மாட்டா அப்படின்னு அர்த்தம். பணம் இருக்கிறவன் தான் மதிப்பான். பணமெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுங்க. அதெல்லாம் அப்படின்னு யார் சொல்லலாம்னா, எலான் மாஸ்க் சொல்லலாம். யார் எலான் மாஸ்க்? விண்டோஸ் ஓனர் சொல்லலாம், மைக்ரோசாஃப்ட் ஓனர் சொல்லலாம். ஏன்? அவங்கெல்லாம் சம்பாதி செட்டில் ஆயிட்டாங்க. சம்பாதி வரைக்கும் நம்ம சொல்லக்கூடாது பணத்தை பற்றி. நமக்கு நிறைய வேணும். அதுதான் கலியுகத்தினுடைய கடவுள். அது இருந்தால் தான் உங்களுக்கு மரியாதை.
அதுதான் அதை தர்றதுக்கு இந்த ஆஸ்க் உதவும். தயவு செய்து இந்த ஆஸ்க் அப்டேட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்க கோல் நிச்சயம் ஜெயிக்கும். அதனுடைய முதல் படி இன்னைக்கு இருக்கீங்க. அதற்கான ஊக்கத்தொகையைத்தான் நம்ம கலைமகள் மாணவ மாணவியர் நலச்சம் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்குது. இங்கிருந்து ஆரம்பிங்க. நீங்க போறது பெரிய தூரம், போய் சேரலாம். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.